குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிலிம்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இல்லை ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு ஷெடியூல் தேவைனாலும் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஷெடியூலில் எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சரிங்களா? குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுடலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்ததுன்னா வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின் குழுமத்தின் ஒரு அங்கமான வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன மின் வாகன உற்பத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சில்லாநத்தத்தில் உள்ள சிப்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நாட்டின் மொத்த மின் உற்பத்தி வாகன உற்பத்தியில் 40% வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தான் கொடுக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மின் வாகன உற்பத்திக்கான தலைநகரமாக சென்னை விளங்குது. ஓகேங்களா? இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு நினைக்கிறோம். இது முக்கியமான கொஸ்டின். பிசி, எஸ்ஐ, டிஎன்பிசி எதாக இருந்தாலும் இது முக்கியமான கொஸ்டின். ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாகன உற்பத்தி ஆலை, கார் உற்பத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின் வாகன உற்பத்தி ஆலையும் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் தான் தொடங்குறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பார்க்க தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அருகே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கொலையை பற்றி விசாரிக்க வந்து பார்த்திங்கன்னா தேசிய பட்டியலின ஆணையத்துறை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொள்கிறார். அவருடைய பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். தேசிய பட்டியலின ஆணையத்துறை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கிஷோர் மக்வானா. ஓகேங்களா? இவருடைய பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிஷோர் மக்வானா. ஓகேங்களா? நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு வரி விடாமல் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அதனால் இதை தாண்டி எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம், அதாவது பாதுகாக்கப்பட்ட குடிநீர்களை வீடுகளுக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. 2019 நாடு முழுவதும் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதில் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேரளம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் ஜல்ஜீவன் திட்டம் குறைந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டிருக்கு. நாட்டிலேயே மிக குறைந்த அளவாக கேரளத்தில் 54.4% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுத்தப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. உலகளவில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. சர்வதேச நிதியம் ஜூலை 29 வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சி மதிப்பீட்டை 2025-26ஆம் ஆண்டில் 6.4% இருக்குது. ஓகேங்களா? இது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 1.9%, சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா 4.8% இருக்குது. கடந்த 9 ஆண்டுகளில் அமெரிக்கா, பிரிட்டன், சீனா ஆகியவற்றை விடவும் வேகமாக இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை முந்திக் கொண்டு உலகின் 4வது பெரிய பொருளாதார நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? 2027க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இலக்கு. ஓகேங்களா? அடுத்தது 2014 $1438 இருந்த தனிநபர் வருமானம் 2024 $2880 இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 25 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு காரணத்தில் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? நம்ம ரொம்ப தேவையானது ஸ்கூல் புக் டீட்டெயில்ஸ் இதை மட்டும் தான் பார்த்து வரோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுச்சு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட்டினுடைய கடைசி நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 6 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது மாமல்லபுரத்தில் நடைபெறும் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் ஆடவர் ஓப்பன் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நேரடியாக 3வது சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கு. இந்தியாவுடைய கிஷோர் குமார், ஸ்ரீகாந்த், ரமேஷ் புதிலால் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான புள்ளிகளை பெற்று அந்த அடிப்படையில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3rd ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. ஓகேங்களா? இந்த அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் நடக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஜார்க்கண்டினுடைய முதல்வரான சிபு சோரன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதல்வரும் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருமான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய நிறுவனருமான சிபு சோரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் 1973ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியவர். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது, அதாவது தமிழகத்தில் அனைத்து துறையிலும் திறன் தொழிலாளர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. நமக்கு தேவையான ஸ்கூல் புக் டேட்டா தான். அதாவது
2030ஆம் ஆண்டுக்குள்ளே $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உயர்த்த தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான 4 அறிவிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பூங்காவில் விண்வெளித்துறைக்கு தேவையான கருவிகள் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் வகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுமானத்துறையை மேம்படுத்த பிரத்யேக நிறுவனம் விரைவில் தொடங்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடிக்கான கூட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 5,59,00,000 செலவில் ஒரு பொது வசதி மையத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுவிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழக மண்டலம் பிரிவும் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. இதனால் முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு விண்வெளி பூங்கா அமைக்க இருக்கிறாங்கன்றது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ வேக்கன்சி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 1366 காவல் நிலையங்கள் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 424 காவல் நிலையங்கள் வந்துன்னா உதவி ஆய்வாளர்கள், அதாவது டைரக்டர் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது. இந்த நிலையில் அதில் 424ல் 280 காவல் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்திருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் தலைமையில் இது நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 280 எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்கள கழிச்சு இன்ஸ்பெக்டராக ப்ரமோட் பண்ணி அதில் போட்டாகணும். ஓகேங்களா? இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் வேகன்சி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைனா இதுக்கப்புறம் கூட வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.